Good morning, students. Today, class 12th Maths, chapter 7, applications of differential calculus. Example sum பார்த்துட்டு இருக்கோம். Find the angle between the curves அப்படின்னு கொடுத்து y equal to x square and x equal to y square கொடுத்துருக்கு. Point of intersection 0,0 and 1,1 அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, ஒன்று ஆங்கிள் தீட்டா 1, இன்னொன்று வந்து இந்த இடம் தான் 1, இந்த இடம் தான் என்னது 1,1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? இந்த இடம் தான் 1,1, இந்த ஆர்ஜின் தான் 0,0. இது தீட்டா 1 கொடுத்துருக்காங்க, தீட்டா 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த பாயிண்ட்டை போட்டால் M1 கிடைக்கும். செகண்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செகண்ட் கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை போட்டோம்னா மறுபடியும் எனக்கு கிடைக்கிறது M2 அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணையில் கவனமாக அப்ளை பண்ணிட்டு வரையில் என்ன வருதுன்னு பாரு. 0 மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை 1. இங்கே என்ன வந்துடும்? இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி வந்தால் என்ன வந்துடும்? π/2 அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த தீட்டா 2 கண்டுபிடிக்கையில் பாயிண்ட் 1,1 யூஸ் பண்ணி செய்யணும். அது நெக்ஸ்ட் பேஜில் செஞ்சுருக்கேன். ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது, சரி பண்ணிக்கிறோம். இந்த கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் M3, அகைன் M4. இது ப்ளஸ் 1/2 கிடைக்குது M4. அப்போ நான் இந்த இடத்துல எழுதையில் இது மைனஸ் 1/2 தான். இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் 1/2 வந்துடும். அப்போ கேன்சல் பண்ணையில் நல்லா கவனித்து பாரு. அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும் அப்படின்றத பாரு. என்ன கிடைக்கும்? இதில் 1 + 1 கிடைக்கும். அப்போ என்ன கிடைச்சிரும்? 2 கிடைக்கும்டா தம்பி. என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 2 கிடச்சிருச்சுன்னா அப்போ ஆன்சர் ஆனது மாறும்ல. ரைட், ஓகே, குட். நான் மைனஸ் 1/2 போட்டு ஆன்சர் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். தப்பாயிடுச்சு. ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வந்துடும்? 3/4ன்னு வந்துடும் ஆன்சர். இதுதான் அதனுடைய ரிக்வயர்டு ஆன்சர். 3/4 அப்படின்றது தான் என்னது? ரிக்வயர்டு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4 இது ரிக்வயர்டு ஆன்சர் வந்து 4. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சுக்கோ. தேங்க்யூ.